Good morning once again, all of you. In the monthly tax digest session, 12th session, 12th session consecutively on every 4th Saturday of the month. இப்போ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 கோர்ட் டெசிஷனை நம்ம பார்க்க போறோம். ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட், அது தொடர்பா இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பார்க்கும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் டெசிஷனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. முகமது ட்ரேடர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர் எஃப்ஏசி அப்படின்றவங்க, இது ரிட் பெட்டிஷன். இந்த ரிட் பெட்டிஷன்லேயே நார்மல் டபிள்யூபி இல்லாமல் வித்தின் பிராக்கெட் எம்டின்னு வந்திருக்கு இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர். அதை சர்ச் பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரிஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு. 20764 of 2026 இதை பற்றி பேசியிருக்கு. இது என்ன அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி அசஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. அதாவது அந்த நோட்டீஸ் சர்வ் செய்ததே நம்மளுடைய டாக்ஸ் பேயருக்கு தெரியாமலே போயிருக்கு, கவனிக்கப்படாமல் போயிருக்கு. அதனால இவங்க டிபார்ட்மெண்ட் ஓன் மோஷன்ல எக்ஸ்பார்ட்டி அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஃபார் 2021-22 ஃபைனான்சியல் இயர் டேட்டட் 5th December 2025 இந்த இது நடந்திருக்கு. இதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, பேசிக் பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 3Bக்கும் 2Aக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பர்டிகுலர் நோட்டீஸ்ல இன்டிமேஷன்ல 3Bக்கும் 2Bக்கும் 2Aக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 3Bக்கும் 2Aக்கும் வித்தியாசத்தை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆபீசர் எஸ்டிஓ ஸ்டேட் டாக்ஸ் ஆபீசர் சிடிஓ ரேஞ்சில் இருக்கிறவரு முழுசுமே அப்படியே டிஸ்அலோவ் பண்ணி, அதாவது ரிவர்சல் பண்ணிடுறாரு. ரிவர்சல் பண்ணி அந்த ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட்டை டிமாண்ட் ஆர்டரா போட்டுறாரு வித் பெனல்டி இன்ட்ரெஸ்ட் until 2022. So we have some recommended procedure to substantiate our differences in ITC availing between 3B and 2A. So we have some directions இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக இந்த கேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன சொல்றாருன்னே கேட்கல, டாக்ஸ் பேயர் சொல்றதே கேட்கல. ஐடிசி வாஸ் ரிவர்ஸ்டு பிரைமரிலி டியூ டு எ மிஸ்மேட்ச் பிட்வீன் 3B and 2A. டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரே என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அவங்க ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நினைச்சா லயபிலிட்டி வந்துடும் இல்லையா, ஐடிசி ரிவர்சல் போட்டா. மிஸ்மேட்ச் அரோஸ் பிகாஸ் த சப்ளையர் ஹேட் ஃபெயில்டு டு ரிப்போர்ட் இன் GSTR 1. அகைன் இது அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம 2Aல வரல அந்த விஷயம், அதனால தானே டிஃபரன்ஸ் வருது. The petitioner claimed to be a bona fide purchaser and argued that ITC should not be denied merely because of the supplier default. ஆனா இந்த பாயிண்ட் மேபி இந்த கேஸ்ல இது ரெலவெண்டா இருந்தது. இது சம்பந்தமா தான் நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு டெசிஷன் வந்திருக்கு. The petitioner cannot claim the bona fide purchaser விஷயம் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் 16(2)C, அதாவது நான் பேமெண்ட்டுக்கு இதை ஒரு கேடயமா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து பார்ப்போம் நம்ம. இப்ப இந்த கேஸ்ல என்ன நடந்தது பாருங்க. இங்க வந்து சப்ளையர் டாக்ஸை பே பண்ணாரா பே பண்ணலையான்றது கொஸ்டின் கிடையாது. அவர் GSTR 1ல போடல, அதனால 2Aல வரல. மேபி GSTR 1ல ஒரு B2Cல கூட ரெப்ரசென்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம சொல்ற அந்த டிக்ளரேஷன் சர்க்குலர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த டிக்ளரேஷன் மூலமா சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாலும், அதாவது 5 லட்சம் ரூபாய் இந்த டாக்ஸ் இன்புட் கிரெடிட் வேல்யூ 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் பட்சத்துல, so if a value of ITC is more than 5 lakhs, we have to get a certificate from a chartered accountant. Yeah, that was the direction from the circular, referred circular. So இங்க the petitioner had not noticed the show cause notice. அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஜென்ரலா நம்ம ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் போஸ்ட் ஆகுதுன்னா மெசேஜ் வருது, இமெயில வருது, நோட்டீஸ் ஹஸ் பின் சர்வ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் நாம ஏர்லியர் ஸ்டேஜஸ்லாம் வந்து வி டோன்ட் ஹவ் தி ரியல் ஐடியா, ரியல் நாலேஜ்னு சொல்லலாம், டு கோ நோட்டீஸ் அட் தி அந்த வியூ அடிஷ்னல் நோட்டீசஸ் அந்த இதில் போய் பார்ப்போம் இல்லையா. அந்த விஷயத்த பார்க்கணும், செக் பண்ணணுன்றதெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் தெரியாம இருந்தது. இப்போ எல்லாரும் அதுக்கான அலர்ட் மெக்கானிசம், ஈவன் நிறைய பேருக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. பட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல நமக்கு நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டிருக்குதுன்னே நிறைய பேர் தெரியாம இருக்கும். நிறைய நம்ம கவனமா பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பழைய கேசஸ்க்குலாம் சார் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, ரிமைண்டரும் கவனிக்காம ஆர்டர் ஆயிருக்கு, அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இது எடுத்துக்கலாம். The department submitted that the show cause notice had been
ப்ராப்பர்லி சர்வ்டு பை அப்லோடிங் இந்த காமன் போர்ட்டல் இன் அக்கார்டன்ஸ் வித் 169 சொல்றான். டிபார்ட்மெண்ட் சொல்றது நோட்டீஸ் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி சர்வ்டு செக்ஷன் 169 சொல்றாங்க. பட் அந்த 169 கொஸ்டின் அஃபெக்டா இருக்கு. ஏன்னா அதுல ஜென்ரலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கக்கூடிய சில சரத்துக்கள் அதுல இல்ல. அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் ஏடி கொடுக்கறதோ இல்ல ஒரு பிசிக்கல் சர்விங் ஆஃப் நோட்டீஸ் ஒரு கிட்ட இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம், அதாவது அந்த நோட்டீஸ் போய் சென்று சேர்ந்ததா அப்படின்றத வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நோட்டீஸ் சர்விங்க்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லுது. பட் அந்த அளவுக்கு இந்த 169ல அந்த டீடைலிங் இல்லை. அதாவது ஜஸ்ட் போர்ட்டல்ல இந்த அவைலபிள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல போட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் அந்த 169ல இருக்கு. அதனால இது அகைன் ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாவே இருந்திருக்கு. பட் டிபார்ட்மெண்ட் ஆல்வேஸ் சேஸ் நான் சட்டப்படி தான் செய்திருக்கிறேன், நான் இந்த 169 அவைலபிள் செக்ஷன் பிரகாரம் தான் நான் நோட்டீஸை சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டுடைய வாதமா இருக்கு. சின்ஸ் த பெட்டிஷனர் டிட் நாட் சப்மிட் ரிப்ளை வித் இந்த பிரிஸ்கிரைப் டைம், இந்த இடத்துல நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டதே அவருக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்போ அவர் ரிப்ளை எதுவும் கொடுக்கல குறிப்பிட்ட நேரத்துல அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆர்டர்னா ஐடிசி அவரே ஐடிசி ரிவர்ஸ் பண்ணி எவ்வளவு எக்ஸஸா இருக்கு 3Bல 2A விட 3Bல எவ்வளவு எக்ஸஸா இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி விட்டுறாரு. ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு இவருக்கு டிமாண்ட் பே பண்ண சொல்லிடுறாங்க. அதனால பெட்டிஷனர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஃபவுண்ட் தட் தி அசஸ்மெண்ட் ஆர்டர் ஹஸ் பீன் பாஸ்ட் எக்ஸ் பார்ட்டி வித்வுட் ப்ரொவைடிங் த பெட்டிஷனர் அண்ட் எஃபெக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங். அதான் ரொம்ப முக்கியம். எஃபெக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங், பர்சனல் ஹியரிங்கோ இல்ல ஏதோ ஒரு அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே ரீச் பண்ணி. ஸோ அதனால என்ன பண்ணிருது கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் செட் அசைட் த இம்பியூண்ட் ஆர்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், இந்த ஆர்டர் வந்து ரத்து செய்கிறது. ரெமிட்டட் த மேட்டர் டு தி ஒரிஜினல் அத்தாரிட்டி, ஒரிஜினல் அசஸிங் ஆஃபீஸர். அப்பீலுக்கு போக சொல்லல, இதை ஒரிஜினல் அசஸிங் அத்தாரிட்டிக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அசஸ்மெண்ட் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்துருப்போம், அப்பீலுக்கு போங்க 10% கட்டுங்க அந்த மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல ரிப்ளையே கன்சிடர் செய்யப்பட்டுள்ள படவில்லை. அது இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் நமக்கு வந்து சரியான வாய்ப்பு டாக்ஸ் பேயருக்கு கொடுக்கப்படவில்லை. சரியான வாய்ப்பு அவருடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. சரியா? அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத திரும்பவும் அந்த அசிங் ஆபீசர் அசஸ் பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க பாருங்க, did not express any opinion on the merits of the ITC dispute. முக்கியமா கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, இங்க வந்து அந்த ஐடிசி எடுக்கக்கூடியதா எடுக்க முடியாதான்றத பத்திலாம் அது எந்த கருத்தும் சொல்லல கோர்ட். ஆக்சுவலா இந்த ஐடிசி எலிஜிபிளா, இதை அவைல் பண்ணக்கூடியதா, அந்த மாதிரி விஷயம் எதுவும் சொல்லல. என்ன சொல்லிடுதுன்னா, நீங்க அவர் டாக்ஸ் பேயருடைய ரிப்ளைய கன்சிடர் பண்ணுங்க ஸோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலி. ஸோ the court directed the petitioners to submit a detailed reply along with the supporting documents within 2 weeks from the receipt of the High Court order. So ஒரு 2 வார கால அவகாசம் கொடுத்து இந்த ஆர்டர் இஷ்யூ செய்யப்பட்டதுல இருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ள பெட்டிஷனரை நீங்க அந்த அசிங் ஆஃபீஸருக்கு ஒரு ரிப்ளை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட வித் ரெலவென்ட் டு த சர்க்குலர்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க ரிப்ளையை கொடுங்க. அந்த ரிப்ளை 2 வாரத்துக்குள்ள அந்த பெட்டிஷனர் கிட்ட இருந்து ரிப்ளை வந்த பிறகு டிபார்ட்மெண்ட் மஸ்ட் ப்ரொவைட் அ பெட்டிஷனர் ஏ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பெட்டிஷனர் அவர் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்பு பர்சனல் ஹியரிங் கொடுக்கணும். கொடுத்து ஆஃப்டர் ஹியரிங் த பெட்டிஷனர் த டிபார்ட்மெண்ட் மஸ்ட் பாஸ் எ ஃப்ரெஷ் ஆர்டர் ஆன் மெரிட்ஸ். ஸோ அதனுடைய பாதகங்களை ஆராய்ந்து அதனுடைய முடிவு அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த லா வித்தின் 4 weeks thereafter. இந்த பெட்டிஷனர் அவர் ரிப்ளை கொடுத்த இதுல இருந்து 4 வாரத்துக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஃப்ரெஷ் அசஸ்மெண்ட் அதை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. The court expressly refrained from deciding the merits. அதான் ரொம்ப முக்கியம். அவர் அந்த ஐடிசி அவைல் பண்ணது வந்து ஏற்புடையதுதான், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுவும் சொல்லல. நீங்க திரும்ப டாக்ஸ் பேயர் என்ன சொல்றாருன்றதை கேட்டு அதை சட்டத்தின் முன்னாடி வச்சு சட்டத்துல அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை கன்சிடர் பண்ணி ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சரி தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கேன்.
impugned order is set aside and the matter is remitted back to the respondent for fresh consideration. Bandari scrap traders and யூனியன் ஆஃப் இந்தியா அது விஷயம். இது குஜராத் ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு டெசிஷனை அதை திரும்பவும் சுப்ரீம் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலி இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க அதாவது சப்ளையர் பில்லு கொடுத்துருக்கிறாரு, ஜிஎஸ்டிஆர் 1ல போட்டாரு, எல்லாம் போட்டாரு. நான் அது 2Aல 2Bல வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி இன்புட் கிரெடிட் எடுத்துட்டேன். ஆனா சப்ளையர் அதுக்கான டாக்ஸை பே பண்ண முட்டார். அந்த 16(2) சப்செக்ஷன் சி வருது பாத்தீங்களா, இந்த கன்சர்ன் டாக்ஸ் ஹஸ் டு பி பெய்டுன்ற விஷயம், அதை வந்து சப்ளையர் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டார். ஸோ எனவே அவர் எந்த ரீசனால டாக்ஸ் கட்டாம விட்டாரோ தெரியல. அது வந்து இங்க ரெசிபியன்ட்டு நம்ம இன்புட் கிரெடிட்டுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஐடிசி டெனையல் அண்டர் செக்ஷன் 16(2)C ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட். 16(2)C என்ன சொல்லுது அப்படின்னா, டாக்ஸ் வந்து ரெமிட்டட் டு த கவர்மெண்டா இருக்கணும். நம்ம சப்ளையருக்கு பே பண்ண டாக்ஸ் அந்த சப்ளையர் அதை அகெயின் கவர்மெண்ட்டுக்கு அதை ரெமிட் பண்ணிருக்கணும் அப்படின்றது தான் இங்க முக்கியமா சொல்றாங்க. பர்டிகுலர்லி வேர் த ரெசிபியன்ட் ஹஸ் ஜென்யூன்லி பர்ச்சேஸ்ட் goods and paid GST to the supplier அப்படின்ற விஷயமும் இருக்கு. So, but the supplier has not actually paid the tax to the government. இந்த இடத்துல அந்த சப்ளையர் டாக்ஸ் பே பண்ணல, அதான் இங்க கேஸ் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் case arose from the Gujarat High Court judgment in Maruti Enterprises இங்க 1st May 2026. அப்போ குஜராத் ஹைகோர்ட்ல இந்த விஷயத்த 16(2)C சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஐடிசி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கு. அதையே திரும்பவும் வழிமொழிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். 16(2)C essentially makes the supplier's payment of the tax to the government one of the conditions for recipient ITC entitlement. ஐடிசி ரெசிபியன்ட் எடுப்பதற்கு ஒரு ஏன்னா இதுலயே நிறைய பேர் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஓரல் ஆர்குமெண்ட்டுக்காக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வந்து 2Bல வந்திருக்கு, நம்ம பார்ட்டி ஆக்டிவா தான் இருந்திருக்காங்க அந்த பீரியட்ல, இருந்தாலும் நான் ஐடிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு. பட் அவர் டாக்ஸை பே பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்தா டாக்ஸ் அங்கே ரெமிட் ஆயிருக்காது, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து சேராததால நமக்கு ஐடிசியை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு வேலிடா, அதாவது லீகலி வேலிடா அப்படின்ற விஷயத்த இந்த டெசிஷன் நமக்கு சொல்ல வருது. இது என்ன சொல்லுதுன்னா, கட்டாயம் டிபார்ட்மெண்ட் அந்த விஷயத்த ரெஃபர் பண்றது சரிதான், டாக்ஸ் வந்திருக்கான்றது. டாக்ஸ் வரலைன்னா, டாக்ஸ் அவங்களுக்கு வந்து சேரலன்னா, சப்ளையர் டாக்ஸ் ரெமிட் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக கட்டாயம் ஐடிசியை டினை பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. குஜராத் ஹைகோர்ட் ரிஜெக்டட் த கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த பெட்டிஷனர். என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், இது ஃபண்டமெண்டல் ரைட் எனக்கு. ஏன்னா நான் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் காசை கொடுத்துட்டேன் சப்ளையருக்கு, அவரு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக எனக்கு இருக்கிற பெனிஃபிட்டை நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனர் கேட்கறத வந்து கான்ஸ்டிடியூஷனலா எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட், என்னுடைய நேச்சுரல் ஜஸ்டிஸ், எனக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் கிடைக்காம போகுதுன்னா கேட்டிருக்காரு. இல்லப்பா, இந்த சட்டத்துல ஸ்பெசிபிக்கா 16(2)C ஒண்ணு இருக்கு, அதுல டாக்ஸ் ஹஸ் டு பி ரெமிட்டட் டு த கவர்மெண்ட்னு இருக்கு. அதனால ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த டாக்ஸ் ரெமிட் ஆயிருக்கான்ற செக்கிங் மெக்கானிசம் நம்ம கிட்ட இல்ல. பட் இப்போ நமக்கு அந்த செக்கிங் மெக்கானிசம் சிஸ்டம் அப்டேட் ஆயிருக்கு, அதுல வந்துருச்சு. அதனால டிபார்ட்மெண்ட் ஹஸ் வெரி வெல் have the mechanism to check whether the supplier who issued your who supplied goods to you and who issued an ITC to you, whether he has remitted to the government the tax on the particular monthன்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா GSTR 1ல நம்ம எவ்வளோ லயபிலிட்டி காமிச்சிருக்கோமோ அது 3Bல டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கோமோன்றதை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இது வந்து டாக்ஸ் பே பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. ஈவன் நம்ம கூட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஜிஎஸ்டி நம்பரை போட்டு செக் பண்றப்போ டிஸ்சார்ஜ் லயபிலிட்டி ஸ்டேட்டஸ்ட பார்க்கும்போது 100% டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்களான்றதை பார்த்தாலே தெரியும் சப்ளையர் வந்து டாக்ஸ் ஒழுங்கா கட்டியிருக்காரா இல்லையான்னு. Therefore, merely because the purchaser has paid GST to the supplier, அதாவது நான் என்னுடைய சப்ளையருக்கு பே பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு இன்புட் கிரெடிட் கொடுத்துடணும் நீங்க, ஏன்னா அதான் 2Bல வந்துருச்சே
அதை பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இந்த பர்ச்சேசர் டஸ் நாட் அக்வயர் அன் அன்கண்டிஷனல் ரைட் டு த ஐடிசி. பர்ச்சேசர் வந்து அன்கண்டிஷனல் ரைட் எடுக்க முடியாதுன்றத குஜராத் ஹைகோர்ட் சொல்லியிருந்தது. அதே விஷயத்தை தான் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் அதே தான் திரும்ப சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் இப்ப நம்ம ஜூலை 24 இந்த டெசிஷன் வந்திருக்கு. இது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, சிவில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், எஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் dismissed the SLPs and affirmed the குஜராத் ஹைகோர்ட்ஸ் டெசிஷன். குஜராத் ஹைகோர்ட் சொன்னதை வந்து அகைன் இவங்க திரும்பவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. The Supreme Court expressly stated, சுப்ரீம் கோர்ட் முக்கியமா என்ன வெளிப்படையா என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, complete and respectful agreement with the views of the குஜராத் ஹைகோர்ட். ரொம்ப மரியாதையோட வந்து பொறுப்பா குஜராத் ஹைகோர்ட் சொன்ன விஷயத்த அவங்க ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. 16(2)C is constitutionally valid. அது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் சட்ட ரீதியாக அது வேலிட் தான். அந்த ப்ரொவிஷன், அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. The statutory requirement relating to the actual payment of the tax by the supplier cannot simply be ignored merely because a purchaser is a bona fide purchaser. அதான் bona fide purchaserனா, நான் சம்பந்தப்பட்டவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறேன், அவருக்கு பணத்தெல்லாம் கொடுத்தது ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அப்போ எனக்கு தானே அந்த பலன் வந்து அடையணும் அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்தடையணும்னா அந்த டாக்ஸை நீங்க கொடுத்தவரு கவர்மெண்ட் கிட்ட போய் கொடுத்தாதான் அந்த பெனிஃபிட்டே உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ நீங்க அதை ஒரு அடிப்படை ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்டா கேட்க முடியாது. ஒன் particularly important aspect of the Supreme Court order is its treatment of earlier. இதுல ரொம்ப முக்கியமா இவங்க இந்த பெட்டிஷனர் டெல்லி வேட்ல வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ்லாம் இருந்திருக்கு. அதுவும் நம்மளும் நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்கோம். டெல்லி வேட்லால இந்த விஷயம் வந்து நான் பேமெண்ட் ஆஃப் சப்ளையர் வந்து நமக்கு நிற்காது, அதனால இது போனஃபைடு பர்ச்சேசர்ன்றதால நம்ம அதுக்கான பெனிஃபிட் நமக்கு ஐடிசி நமக்கு கிடைக்கும்ன்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, பெட்டிஷனர் சாட் டு டிரா அனாலஜி பிட்வீன் சிஜிஎஸ்டி ஆக்டும் அதனுடைய தொடர்ச்சி தானே, ஜிஎஸ்டியும் வேட் தொடர்ச்சி தானேன்னு சொல்லி பெட்டிஷனர் ஆர்கியூ பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்டட் திஸ் கம்பேரிசன். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, இது வேட் ப்ரொவிஷன்ஸ் வேற, ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் வேற. The court noted that the difference between DVAT Act and the CGST Act, including the GST mechanism for ITC and the statutory provisions dealing with reversal and reavailment. ஏன்னா ஜிஎஸ்டியில வந்து ரிவர்ஸ் பண்ணலாம், அப்புறம் கட்டும் போது திருப்பி ரீஅவைல் பண்ணலாம். 37A ரூல் 37A எல்லாம் இதுல கோட் பண்ணிருக்காங்க இந்த டெசிஷன்ல சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஜிஎஸ்டிலால நமக்கு ஐடிசியை டெம்பரவரி ரிவர்ஸ் பண்ணிட்டு ரீஅவைல் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா வேட்லாலாம் அந்த மாதிரி கிடையாது இல்லையா? அதனால நீங்க வேட்லாவையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த போனஃபைடு பர்ச்சேசர் எலிமெண்ட்டை வந்து நீங்க இங்க கொண்டு வராதீங்க, இங்க இந்த லாஸ்லாம் வந்து தனியா இது கவர்ன் ஆகுது. ஸோ தயவு செய்து நீங்க சப்ளையருக்கு பே பண்ணாலும் அந்த சப்ளையர் ஒழுங்கா அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்காரா, அந்த மாசம் உங்ககிட்ட வாங்கின டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்காரான்னு பாருங்க. ஸ்ட்ரிக்ட்லி 16(2)C has to be followed அப்படின்ற விஷயத்த சொல்லி இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமான முடிவு அப்படின்னே பார்க்கலாம். பெட்டிஷனர் பொறுத்த வரைக்கும் நாம கொடுக்குற சப்ளையருக்கு கொடுக்குற டாக்ஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்றாங்களான்றத கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய டெசிஷனா இருக்கு. அப்புறம் நம்ம இந்த கோர்ட் டெசிஷன்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிஷனும் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஐடிசி அவைல் பண்ணணும்னா கட்டாயமா நம்ம கொடுத்த டாக்ஸை சப்ளையர் கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கிறாரான்றத ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. கவனமா பார்த்துக்குங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நன்றி.